Hi viewers, welcome to my channel. This is Anthony Vijay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சி ப்ரோக்ராமிங் இன் தமிழில் 3 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன 3 டாபிக்ஸ்னால் கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ். ஸோ நம்ம அந்த 3 டாபிக்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீவேர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கீவேர்ட்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ரிசர்வ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரிசர்வ் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பைலருக்கு வந்து இந்தந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ரிசர்வ்டு அப்படின்னு அசைன் பண்ணிடுவாங்க. அந்தந்த வேர்ட்ஸ்லாம் வந்து வேறு எந்த பர்பஸ்க்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸை வந்து ஒரு வேரியபிளாக கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அது என்னென்ன வேர்ட்ஸ்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கீவேர்ட்ஸை வந்து ஒரு சர்டைன் டாஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்னு சொல்கிற இந்த கீவேர்டு வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒயில் இதுவும் லூப்பிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இஃப் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங், இஃப் ஆர் எல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து ரிசர்வ் வேர்ட்ஸ், டிசிஷன் மேக்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் எல்ஸ், ஓகே, இதெல்லாம் வந்து ரிசர்வ் வேர்ட்ஸ். இது வேறு எந்த பர்பஸ்க்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பிரேக்னு சொல்கிறது, அப்புறம் எக்ஸ்டர்ன் சொல்கிறது, அதுக்கப்புறம் கேஸ்ன்னு சொல்கிறது. இது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ். இப்போ இதே மாதிரி லைக் ஒரு இன்ட்னா இட்ஸ் லைக் எ டேட்டா டைப். இன்டீஜரோட ஷார்ட் ஃபார்ம் தான் இன்ட்டு. அதே மாதிரி ஃப்ளோட்டு, அப்புறம் வந்து கேரக்டர், பூலியன். ஸோ இது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட், ஸோ கீவேர்ட்ஸ் ஆர் ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஸோ கம்பைலர் வந்து இதை ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்லி ஃபார் இந்த மாதிரி லூப்பிங் டாஸ்க், அதுக்குன்னு ஒரு சர்டன் டாஸ்க்கை கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும்தான் அது வந்து திரும்ப திரும்ப பண்ணும். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து கீவேர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இந்த ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன? ஸோ ஐடென்டிஃபையர்ஸ்னால் ஒரு ப்ரோக்ராமிங்கில் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு வந்து இந்த ஐடென்டிஃபையர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஐடென்டிஃபையர்னால் என்ன அப்படின்னா, ஒரு என்டிட்டிக்கு நேம் கொடுக்கறதுக்கு, ஒரு என்டிட்டிக்கு நேம் கொடுக்கறது தான் ஐடென்டிஃபையர்ஸ். அது என்ன என்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் இருக்குது. வேரியபிள் வந்து ஒரு என்டிட்டி. ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாமே வந்து என்டிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ நம்ம அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஐடென்டிஃபையர்ஸ் வந்து என்னென்னா, அதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஐடென்டிஃபையர்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு எப்படி நேம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு இன்டீஜர் வேரியபிள் இருக்குது. அது அந்த வேரியபிளுக்கு நம்ம ஐடென்டிஃபையர் வந்து எப்போதுமே ஒரு நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. int2ab இப்படின்னு கொடுக்கக்கூடாது. ஓகே, அப்போ எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆர் அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் int abன்னு கொடுக்கலாம், ஆர் int_ab கொடுக்கலாம், ஆர் இப்படி கூட கொடுக்கலாம். கார் நேம் 2 வேர்ட்ஸை வந்து சேர்த்து கொடுக்கலாம், அல்லது 2 வேர்ட்ஸுக்கு நடுவில் அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம். ஓகே, ஆர் ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேப் லெட்டரை மாற்றலாம், கார் நேம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ஐடென்டிஃபையர்ஸ். இது வந்து வேரியபிள்ஸ்க்கு மட்டும் கிடையாது. நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துட்டிங்கன்னா இன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஆடு ஆஃப் இன்ட்டு a, இன்ட்டு b. இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இதெல்லாம் நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு பேர் வந்து என்னென்னா, இந்த ஆடுன்னு சொல்கிறது வந்து என்னென்னா ஒரு ஐடென்டிஃபையர். ஸோ ஃபங்க்ஷனுக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணி நேம் கொடுக்கலாம். ஸோ ஜென்ரலான மீனிங் என்னென்னா, ஐடென்டிஃபையர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நேமிங் சொல்கிற விஷயத்த பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஸ்ட்ரக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ட்ரக்ட்டு ஆட் இப்படி கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி ப்ரெஸ் இது கொடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயமும் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் நேமிங் சொல்கிற விஷயம் வந்து இந்த ஆடுன்னு சொல்கிறது தான் என்னது, நேமிங். ஆடு, சப்ராக்ட், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா யூசர் டிஃபைன்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு வந்து யூசர் டிஃபைன்டுன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, யூசர் டிசைட் பண்ணுறது தான். ஓகே, இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். ஆல்ரெடி சொன்னது மாதிரி நம்பர்ஸில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதை தவிர எல்லாமே பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து என்னென்னா யூசர் டிஃபைன்டு. நம்ம தான் யூசர், ஸோ நம்ம டிஃபைன் பண்ணுறதுனால இது வந்து யூசர் டிஃபைன்டு நேம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்னால் நேம் கொடுக்குறது. ஓகே, இப்போ வேரியபிள்னால் என்ன? வேரியபிள்னால் வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ண வைக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐடென்டிஃபையர் அண்ட் வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா,
ஐடென்டிஃபையர் இஸ் யூஸ் டு கிவ் நேம் ஃபார் an entity. அதே இது வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த வேல்யூ. ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபையர்ஸ்க்கும் வேரியபிள்ஸ்க்கும் ஒன்று தான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இந்த டிஃப்ரென்ஷியேஷனை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா லிட்ரல்ஸ். ஸோ லிட்ரல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 டைப்ஸ் இருக்குது. லைக் இன்டீஜர் லிட்ரல்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ், கேரக்டர் லிட்ரல்ஸ், எஸ்கேப் சீக்வன்சஸ், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, லெட் மீ சி த இன்டீஜர் லிட்ரல்ஸ். இன்டீஜர் லிட்ரலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இன்டீஜர் லிட்ரல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். இப்போ ஒவ்வொருக்கும் ஒரு பேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ டெசிமலுக்கு பேஸ் வந்து 10ன்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் 10னா வேல்யூஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0 to 9. ஓகே, அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். 99 இருக்கலாம், 98, 34. ஸோ எந்த மாதிரி நம்பர்ஸ்னாலும் நம்ம வந்து இந்த டெசிமல் கேட்டகரியில் நம்ம கொடுத்துக்கலாம். ஆக்டல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பேஸ் வந்து 8. பேஸ் 8னா அதுக்கு வந்து சப்போஸ் டு ஸ்டார்ட்ஸ் வித் 0 to 7. ஸோ இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இது இந்த நம்பர்ஸ்லாம் வந்து எப்போதுமே ஸ்டார்ட்ஸ் வித் 0ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, 0ல் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 35, 0, 67, 0, 77 இப்படி தான் கொடுக்க முடியும். 0, 88 கொடுக்கக்கூடாது. ஏன்னா 0 to 7 மட்டும்தான் இந்த ஆக்டலில் யூஸ் பண்ண முடியும். அது புரிஞ்சுக்கோங்க. தென் ஹெக்ஸாடெசிமலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் அதிகம், 16. இட் மீன்ஸ் 0 to 15. 0 to 15 இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா இந்த நம்பர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்னா 0xன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் ஹெக்ஸாடெசிமலில் கேரக்டர்ஸும் மிக்ஸ் ஆகும். அது எந்த கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்குன்னா ஆல்ஃபபெட் ஏலேருந்து ஆல்ஃபபெட் எஃப் வரைக்கும் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்பர்ஸும் ஆல்ஃபபெட்டும் மிக்ஸாக இருக்கிறது தான் ஹெக்ஸாடெசிமல்ஸ். ஓகே, 03Fன்னு இருக்கும், 0x 45 கூட இருக்கும். ஓகே, 0xCF இப்படி மிக்சடாக கூட இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா இன்டீஜர் லிட்ரல்ஸ். இது நம்ம ப்ரோக்ராமிங்கில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெசிமலை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹெடர் ஃபைல் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து stdio.h யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் void main யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்புறம் வந்து பிரேசஸை வந்து ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போது உள்ள வேல்யூஸை டிக்ளேர் பண்ணிக்கோங்க. வேல்யூ டிக்ளேர் பண்ணியாச்சு. நான் இப்போ இதுக்கு வேல்யூ கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 12 கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த 12 சொல்கிறது வந்து என்னென்னா டெசிமல் கேட்டகரியில் இருக்குது. இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னா சிம்பிள் தான். %d நம்ம நிறைய வாட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஒரு டெசிமல் வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு %d யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ வேல்யூ வேரியபிள் நேம் நீங்கள் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 12 கிடச்சிரும். ஸோ நம்ம இங்கே என்ன நம்ம வேல்யூஸ் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1000. ஸோ மறுபடியும் பில்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1000. ஸோ ஒரு டெசிமல் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு %d யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஆக்டல் வேல்யூவை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆக்டல் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது மாதிரி ஸோ இட்ஸ் சப்போஸ் டு ஸ்டார்ட்ஸ் வித் 0:45 அப்படின்னு கொடுக்குறேன். ஆனால் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஆக்டலுக்கு வந்து ஒரு சர்டைன் நொட்டேஷன் இருக்குது. அந்த நொட்டேஷன் கொடுத்தா தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், O யூஸ் பண்ணணும். O தான் வந்து ஆக்டலுக்குடைய நொட்டேஷன். ஸோ இப்போ நம்ம பில்ட் பண்ணி ரன் பண்ணால் நம்மளுக்கு 45 அப்படின்னு வரும். இன்கேஸ் நம்ம வந்து ஆக்டலை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ இந்த O பிளேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், D கொடுத்துட்டிங்கன்னா ஆக்டல் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் பில்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா ஸோ 37. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஆக்டல் வேல்யூ இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஹெக்ஸாடெசிமலாக மாத்திரதா இருந்துச்சுன்னா எக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்கலாம் 25. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நம்பர் ஒரு டைப்லேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு வந்து ஒன்லி ஒன் திங் இஸ் சரி, அது என்னென்னா இந்த நோட்டேஷன்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹெக்ஸாடெசிமலை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமில் எந்த சேஞ்சஸும் இல்லை. வேல்யூவில் மட்டும் என்ன ஏற்கனவே சொன்னது மாதிரி 0 என்ன யூஸ் பண்ணணும், எக்ஸ் யூஸ் பண்ணணும். 0x வந்து மேண்டேட்ரி, அதுதான் வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் வந்து ஸ்டார்ட் ஆகிறது. ஓகே, 0x நான் வந்து என்ன பண்ணுறேன், 3f அப்படின்னு கொடுக்குறேன். 3f நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நம்பரும் ஆல்ஃபபெட்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஓகே, ஹெக்ஸாடெசிமலில் வந்து 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் ஸ்மால் எக்ஸு, பர்சன்டேஜ் கேபிட்டல் எக்ஸ். பர்சன்டேஜ் ஸ்மால் எக்ஸ்னால் நம்மளுக்கு வேல்யூ வந்து லோவர் கேஸில் டிஸ்பிளே ஆகும். பர்சன்டேஜ் கேபிட்டல் எக்ஸ்னால் நம்மளுடைய வேல்யூ வந்து அப்பர் கேஸில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தா தெரியும். சி, ஸோ ஆன்சர் வந்து 3fனு டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் நம்ம 3f வந்து கேபிட்டலில் டிஸ்பிளே ஆகணும்னா, ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் ஸ்மால் எக்ஸு நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் எக்ஸு ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து 3f, அது வந்து ஆல்ஃபபெட் வந்து கேபிட்டலில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் விஷயம். லைக் ஒரு டெசிமலாக இருக்கட்டும், ஒரு ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், இது எல்லாமே நம்ம வந்து நொட்டேஷன்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இன்டீஜர் லிட்ரல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலான்னா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அது ரொம்ப சிம்பிள். லைக் நம்ம வந்து ஃப்ளோட் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வச்ச வேல்யூஸ் எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டில் வருது. ஸோ ஃப்ளோட்டு a = 2.35. ஸோ செமிகோலன். ஸோ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ளோட்டு டிஸ்பிளே பண்ணணும். அந்த மாதிரி பாயிண்ட் வச்ச வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணுறதா இருந்துச்சுன்னா we have to use %f. ஏன்னா வந்து ஃப்ளோட்டு ஃபஸ்ட் லெட்டர் f. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் என்ன வேரியபிளில் 2.34 இருக்குது, ஏன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஏன்னு சொல்கிறது வந்து வேரியபிள். அந்த நேம் நம்ம கொடுக்குறதுக்கு பேர் வந்து ஐடென்டிஃபையர். ஸோ நேமிங் பண்ணுறது வந்து ஐடென்டிஃபையர், ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து வேரியபிள். ஓகே, நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு பில்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். 2.3 நிறைய ஜீரோஸ் வருது. இந்த மாதிரி அனதர் ஜீரோஸ் வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு 0.2f கொடுக்கலாம். 0.2f அப்படின்னா எனக்கு 2 டெசிமல் வேல்யூஸ் தான் வேணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2.34 கிளியராக கிடச்சிடும் ஆன்சர். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு பாயிண்ட் வேல்யூஸை வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம் %f வச்சு. இன்கேஸ் ஒரு எக்ஸ்போனன்ட் வேல்யூஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறது எப்படி டிஸ்பிளே பண்ணலாம்னா, %e கொடுத்தா எக்ஸ்போனன்ட் வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணலாம். தென் பில்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 2.34, தென் இதில் வந்து இ சிம்பிள் வரும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சின்ன நம்பர் கொடுத்தனால நிறைய ஜீரோஸ் வருது. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய நம்பர் கொடுக்கலாம். லைக் 1 2 3 4 5 6 டாட் 6 7 8 9 2 1 3 2. ஓகே 32. ஓகே, நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி வரும் 1.23567. ஓகே, இது என்ன பண்ணோன்னா 1 2 3 4 5 6 இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணுது, அது அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு கொண்டு போயிடும். 1.2345 அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறத வந்து சிம்பிளாக ஒரே டிஜிட்டாகிட்ட ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7 கொண்டு வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போனன்ட் சிம்பிள் ஈயை கொடுத்துட்டு +005 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10⁵. இதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்போனன்ட்ஸ். ஓகே, கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு சிம்பிளான விஷயம் தான். கேரக்டர்ஸ்னால் நம்ம கேர் அப்படின்னு யூஸ் பண்ணால் போதும். கேரக்டரோட ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஏதாவது ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஈக்குவல் டு கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிள் கோட்ஸில் தான் யூஸ் பண்ணணும். தென் அட் த சேம் டைம் ஒரே ஒரு லெட்டர் தான் அந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்கணும். அது சிஓ ஏதோ ஒன்று வின்னு கொடுக்குறேன். தென் செமிகோலன். இப்போ நம்ம அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். printf. ஸோ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் %c. ஓகே, தென் கமா ஏ கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கேரக்டர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ சி ஆன்சர் இஸ் வி ஹியர். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, கேரக்டர் லிட்ரல்ஸ். ஓகே, எஸ்கேப் சீக்வன்சஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எஸ்கேப் சீக்வன்சஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ஆண்டனி விஜய். ஓகே, செமிகோலன். ஸோ இதில் வந்து எஸ்கேப் சீக்வன்சஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாஷன் அப்படின்னா என்னென்னு யூஸ் பண்ணிக்கலாம் காட்டுறேன். ஸோ ஸ்லாஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷன்னா நியூ லைன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்லாஷன் ஒரு இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ திஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஸ்லாஷ்னு கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் உள்ள எல்லா சென்டென்ஸுமே வந்து என்னாச்சு, நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நியூ லைன். இப்போ இதே இது நான் வந்து ஆண்டனிக்கு அப்புறம் நான் ஸ்லாஷ்னு கொடுத்தேன்னா விஜய் மட்டும் என்னாகும், தனியாக நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட் லைனில் திஸ் டிஸ்பிளே ஆகும், செகண்ட் லைனில் இஸ் ப்ரொஃபஸர் ஆண்டனின்னு டிஸ்பிளே ஆகும், தேர்ட் லைனில் விஜய் டிஸ்பிளே ஆகும். சி திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ஆண்டனி. ஸோ இதுதான் வந்து ஸ்லாஷனோட யூசேஜ். இப்போ இதே இது ஸ்லாஷ் டீன்னு இருக்குது. ஸ்லாஷ் டீனா டேப் ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்கும். சி பார்க்கலாம், பில்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சி திஸ் வேர்டுக்கும் இஸ் வேர்டுக்கும் பாருங்கள் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ஆண்டனிக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ஸ்லாஷ் டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்லாஷ் டீனா ஸ்டாப் ஸ்பேஸ். இப்போ இதே மாதிரி ஸ்லாஷு பி கொடுத்துட்டோம்னு வச்சுங்க. ஸ்லாஷ் பினா என்னது, பேக் ஸ்பேஸ். ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆண்டனியில் இருக்கக்கூடிய அந்த ஒய் வந்து என்ன ஆயிருக்கும், எரேஸ் ஆகிருக்கும். ஸோ கீப் இன் மைண்ட். ஓகே, ஸோ பேக் ஸ்பேஸ். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா எஸ்கேப்பு சீக்வன்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ் இருக்குது எஸ்கேப் சீக்வன்சஸில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா லிட்ரல்ஸில் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஹெட்ரு ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு தனியான ஒரு ஹெட்ரு ஃபைல் இருக்குது. ஓகே, அதுக்கு பேர் வந்து என்னென்னா string.h. string.h நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் தான் வந்து ஸ்ட்ரிங்குடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் ஃபியூச்சர் வீடியோஸில் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து பேசிக்காக ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்குக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு டேட்டா டைப் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர்னா ஐஎன்டின்னு யூஸ் பண்ணுறோம், ஃப்ளோட்டிங்னா ஃப்ளோட்டுன்னு யூஸ் பண்ணுறோம், கேரக்டர்னா கேர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஸ்ட்ரிங்குக்கு எஸ்டிஆர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கேரக்டரை தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ண முடியும். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, கேரை எஸ்டிஆர்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் என்னென்னா அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் வந்து அரே. இந்த அரே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரே மாதிரியான டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர்னா கேரக்டர், நம்பர்னா நம்பர்ஸ். ஸோ நம்பரையும் கேரக்டரையும் மிக்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அரேன்னு சொல்கிறது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான். ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் நீங்கள் உள்ள நம்பர் கொடுக்குறீங்கன்னா அத்தனை கவுண்ட்டில் நீங்கள் டேட்டாஸை உள்ளே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ராக்கெட்டில் 10 கொடுத்தேன்னா 10 டேட்டாஸை நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங் வந்து எப்போதுமே டபுள் கோட்ஸில் தான் யூஸ் பண்ணணும். கேரக்டர் வந்து சிங்கிள் கோட்ஸில் யூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்ட்ரிங் ஆல்வேஸ் டபுள் கோட்ஸில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டனி விஜய். ஆண்டனி விஜய்ன்னு சொல்கிறது வந்து கேரக்டர் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ANTONY 6 கேரக்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்பேஸும் கவுண்ட் பண்ணிக்கணும். 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது. 12 இருக்கும்போது நம்ம இங்கே 10 தான் கொடுத்துருக்கோம். அப்போ மிஸ்டேக் வந்துடும். ஸோ நம்ம எப்போதுமே இந்த சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக, எப்போதுமே கொஞ்சம் அதிகமாக, ஒரு 3 அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா, 15 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் டிஸ்பிளே ஆகாது. அண்ட் ஃபைனலாக செமிகோலன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் பிரிண்ட்எஃப்பில். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிங்குக்குன்னு ஒரு நோட்டேஷன் இருக்குது. அது வந்து என்னென்னா %s. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்குக்கு நோட்டேஷன் தனியாக இருக்குது, ஆனால் டேட்டா டைப்பு தான் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அரே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், எஸ்டிஆருக்குள்ளே என்ன இருக்குது, ஆண்டனி விஜய் இருக்குது, அது எல்லாமே டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிவிட்டு தென் ரன் பண்ணுறேன். ஸோ ஆண்டனி விஜய். ஸோ இனிஷியலாக கேரக்டரை வச்சு ஒரே ஒரு லெட்டர் தான் பிரிண்ட் பண்ண முடியும்னு நான் சொன்னேன். இப்போ அதே கேரக்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 2 வேர்ட்ஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆண்டனி விஜய்னு ஒரு நேமை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அரே யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அரேயை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிள்குள்ளே மாதிரியான டேட்டாஸை நிறைய வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் அந்த அர்த்தம். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் நிறைய பார்க்கலாம். கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேஷ் டிஃபைன். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு வேரியபிளை வந்து வாய்ட் மெயினுக்கு பிஃபோராகவே நம்ம என்ன பண்ணிடணும், அசைன் பண்ணி வச்சிடணும். அந்த ப்ரோக்ராம் எண்டாவது வரைக்கும் அந்த வேரியபிளுக்கு அந்த வேல்யூ தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் PI. ஸோ 3.14. ஸோ PIன்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு 3.14 கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏரியா ஈக்குவல் டு PI ஓகே இன்ட்டு R செமிகோலன் கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆருடைய வேல்யூ வந்து இன்ட்டு R ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். printf the area is
ஸோ பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு ஓகே கமா ஏரியா செமிக்கோலன் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பில்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு எரர் காட்டுது. என்ன எரர் காட்டுதுன்னா ஏரியா அன்டிக்ளேர்டு அப்படின்னு காட்டுது. அது என்ன எரர் நல்லா பாருங்கள். நம்பர் லைன் 6ல் வந்து ஏரியா அன்டிக்ளேர்டு 6ல் பாருங்கள் இந்த ரெட் கலர் சிம்பிள் காட்டுது. அப்போ அதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு காட்டுது. அன்டிக்ளேர்ட்னா வந்து என்னென்னா நம்ம டிக்ளேர் பண்ணவே இல்லை அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல ஏரியான்னு டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது டிக்ளேர் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து அந்த எரர் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா 0 எரர்ஸ் 0 வார்னிங். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிளியராக கிடச்சிரும் 78. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூவை நம்ம வந்து இனிஷியலாக செட் பண்ணிடணும். த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் அது எண்ட் ஆகுது வரைக்கும் அந்த வேல்யூ சேஞ்சே ஆகாது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இதுதான் இன்னையோட டாப்பிக்கு. ஸோ இதோட இன்னையோட செஷன் முடியுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் இன் மை வீடியோஸ், subscribe and share the videos to your friends also. Always happy learning. Thank you once again.